जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोश्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्री यतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने தாபஹாயினே. அன்னையும் அவளது மகனும் என்ற தலைப்பில் நாம் இனி வரும் நாட்களில் தொடர் சொற்பொழிவை காண இருக்கின்றோம். நாம் இன்று காண இருப்பது அன்னையும் அவளது மகனான சுவாமி விவேகானந்தரை பற்றி. சுவாமிஜி குருதேவரின் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் வகித்தாரோ அதேபோல் அன்னையின் வாழ்க்கையிலும் முக்கியத்துவம் வகித்தார். சுவாமிஜி பெண்ணை பற்றி கூறும்போது இந்திய பெண்மையின் நிறைவு தாய்மை என்றார் அவர். இன்றைய பெண்கள் லட்சியமாக கொள்வதற்கு சுவாமிஜி அன்னையே முன்வைக்கின்றார். அவர் சொன்னார், அன்னை சாரதா தேவியின் வாழ்க்கையின் உட்பொருளை நீங்கள் இதுவரை அறிந்து கொள்ளவில்லை. போக போகத்தான் புரிந்து கொள்வீர்கள். சக்தியின்றி உலகிற்கு விடிவு இல்லை. எல்லா நாடுகளை விடவும் நம் நாடு ஏன் பின்தங்கியிருக்கிறது? ஏன் பலவீனமாக உள்ளது? ஏனெனில் சக்தியை நாம் மதிக்காததால் தான். அந்த அற்புத சக்தியை மீண்டும் மலர செய்வதற்கே அன்னை பிறந்துள்ளார். அவரை மையமாக கொண்டு கார்கிகளும் மைத்ரேயிகளும் மீண்டும் உலகில் தோன்றுவார்கள். அன்பு சகோதரர்களே, இன்று அவரை பற்றி நீங்கள் அறிந்துள்ளது கொஞ்சம்தான். போக போக அவரை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அம்மா, உங்களை பற்றி எனக்கு பெரிதாக எதுவும் தெரியாது. ஒன்று மட்டும் என்னால் சொல்ல முடியும். உங்கள் அருளால் நூற்றுக்கணக்கான விவேகானந்தர்கள் தோன்ற முடியும். உங்களைப் போல் அன்னை இன்னொருவர் இருக்க முடியாது. அன்னை நீங்கள் மட்டுமே இன்று சுவாமி விவேகானந்தர் அன்னையை பற்றி கூறுகிறார். ஏன் அவ்வாறு சுவாமிஜி கூறினார் என்று நாம் சற்று சிந்தித்தோமானால், அன்னையின் தூய்மை, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு, மன்னிக்கும் குணம், பொறுமை என்ற அவர் வாழ்க்கையில் நாம் பல குணங்களை பார்க்கலாம். குருதேவர் தக்ஷேஸ்வரத்தில் வாழ்ந்த காலத்தில் அன்னை அவருடன் நகபத் என்னும் சிறிய அறையில் வாழ்ந்து வந்தார். அங்கே குருதேவரை காண பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டே போனது. அன்னையே அவர்களுக்கு சமைக்க வேண்டியிருந்தது. குருதேவர் மற்றும் இளம் துறவி சீடர்கள் மற்றும் பக்தர்கள் என்று அனைவருக்கும் அன்னையே சமைத்தார். அன்னை கூறுகின்றார், அந்த நாட்களில் நான் ஒரு நாளைக்கு 2-3 படி மாவு பிசைந்து சப்பாத்தி செய்ய வேண்டியிருக்கும். ஒரு நாள் அன்னையிடம் குருதேவர் நரேனுக்காக சமைக்கும்படி கூறியிருந்தார். அன்னையும் சப்பாத்தியும் பாசிப்பருப்பு கூட்டும் செய்தார். நரேந்திரர் சாப்பிட்டு முடித்த பிறகு குருதேவர் அவரிடம் சென்று சாப்பாடு எப்படி இருந்தது என்று கேட்டார். அதற்கு அவர் சிரித்தவாறே, பத்திய உணவு சாப்பாடு மிக நன்றாக இருந்தது என்றார். உடனே குருதேவர் அன்னையிடம், நீ என்ன தயாரித்தாய்? அவனுக்கு கனமான சப்பாத்தியும் கெட்டியான பருப்பு குழம்பும் செய்திருக்க வேண்டும் என்றார். அன்னையும் அவ்வாறு செய்தார். நரேந்திரரும் அவற்றை ருசித்து சாப்பிட்டார். சாப்பாடு மட்டுமல்ல, ஒவ்வொருவரின் பிற தேவைகளையும் அறிந்து அவற்றை பூர்த்தி செய்தார் அன்னை. நாம் இங்கே காணும்பொழுது குருதேவர் தக்ஷிணேஸ்வரத்தில் வாழ்ந்த காலத்தில் அவருக்காக மாதம் 7 ரூபாய் கொடுக்கப்பட்டது. குருதேவர் மறைந்த பிறகு அன்னை அந்த தொகையை பெற்று வந்தார். ஆனால் சிறு காலத்தில் அவருக்கு கொடுக்கும் தொகை நிறுத்தப்பட்டது. அன்னை இதை கேள்விப்பட்ட போது சிறிதும் கவலைப்படவில்லை. அவர் சொன்னார், நிறுத்தினால் நிறுத்தட்டும், அவரே போய்விட்டார், பணத்தை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது என்றார். ஆனால் நரேந்திரர் இதை அறிந்ததும் கோயில் நிர்வாகிகளிடம் சென்று அந்த தொகை தொடர்ந்து முன்போல் அன்னைக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று எவ்வளவோ மன்றாடி கேட்டார். ஆனால் அன்னைக்கு நிறுத்தப்பட்ட பணம் பிறகு கொடுக்கப்படவே இல்லை. அதன் பின் குருதேவரின் பக்தர்கள் ஒன்று சேர்ந்து மாதந்தோறும் 10 ரூபாய் அன்னைக்கு கொடுப்பதை என முடிவு செய்தனர். துறவி சீடர்கள் அனைவரும் வராக நகரத்தில் ஒரு பாழடைந்த வீட்டில் தவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தனர். பேய்களே நெருங்க அஞ்சுகின்ற தவ வாழ்க்கையில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம் என்கின்றார் சுவாமிஜி. 1887 ஜனவரி மாதத்தில் சுவாமிஜி மற்றும் துறவி சீடர்கள் அனைவரும் சாஸ்திர விதிப்படி துறவு வாழ்க்கை வாழத் தொடங்கினர். ஆனால் அவர்கள் ஒரு சங்கமாக ஒன்று கூடி வாழவில்லை.
அனைவரும் தீர்த்த யாத்திரை புண்ணிய தலங்கள் என்று சென்று தங்கள் தவ வாழ்க்கையில் ஈடுபட்டு வந்தனர். அவர்கள் சங்கமாக இணைந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தின் முதல் விதை அன்னையிடமிருந்து எழுந்தது. எப்படி என்றால், ஒரு நாள் அன்னை புத்தகையை சென்றிருந்தார். அங்கே அவர் சாதுக்கள் ஒன்று கூடி வாழ்கின்ற ஒரு மடத்தை காண நேர்ந்தது. உணவுக்கும் மற்ற தேவைக்கும் உரிய ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டிருந்தன. இதை கண்டு அன்னையின் மனம் வேதனையில் மூழ்கியது. குருதேவரை நம்பி அவரே தெய்வம் என்று வந்த அவரது சீடர்கள் அனைத்தையும் துறந்து நாடு முழுவதும் அழிந்து கொண்டிருக்கின்ற நிலையை எண்ணி அன்னை கண்களில் கண்ணீர் பிறக குருதேவரம் இவ்வாறு பிரார்த்தனை செய்தார். ஓ பகவானே, நீர் வந்தீர், இவர்கள் சிறருடன் விளையாடல் புரிந்தீர், பிறகு மறைந்தும் விட்டீர். அத்துடன் எல்லாம் முடிந்துவிட வேண்டியதுதானா? இதுதான் முடிவு என்றால் நீர் பூமிக்கு வந்து ஏன் இத்தனை வேதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? தெருக்களில் பிச்சை எடுத்து சாப்பிட்டு விட்டு மரத்தடியில் படுத்து கிடக்கும் எத்தனையோ துறவியர் பிருந்தாவனத்திலும் காசியிலும் வாழ்கின்றனர். உமது பெயரால் அனைத்தையும் துறந்த என் பிள்ளைகள் உணவுக்காக பிச்சை எடுப்பதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. உம்மிடம் எனது பிரார்த்தனை இதுதான். உமது பெயரை சொல்லிக்கொண்டு உலகை துறப்பவர்களுக்கு சாதாரண உணவும் உடையும் கிடைக்க வேண்டும். அவர்கள் உமது உபதேசங்களையும் லட்சியங்களையும் மையமாக கொண்டு ஒரு இடத்தில் ஒன்று கூடி வசிக்க வேண்டும். உலக வாழ்க்கையில் துன்புற்ற மக்கள் அவர்களிடம் வந்து உமது அமுதமொழிகளை கேட்டு ஆறுதல் பெற வேண்டும். அதற்காகவே அல்லவா நீர் வந்தீர். அவர்கள் அழிந்து திருவதைக் காண என்னால் சகிக்க முடியவில்லை என்று பிரார்த்தித்தார். இந்த பிரார்த்தனைக்கு பிறகுதான் சுவாமிஜி 1897 மே 1 பலராம் கோஷின் வீட்டில் இயக்கத்திற்கான கூட்டம் ஒன்றை கூட்டினார். அதில் துறவி சீடர்கள் மற்றும் இல்லற சீடர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த இயக்கத்திற்கு சுவாமிஜி ராமகிருஷ்ண மிஷன் என்று பெயர் சூட்டினார். இன்று ராமகிருஷ்ண மடம் மற்றும் மிஷன் பல நாடுகளில் சிறப்புற்று இயங்க அன்னையின் இந்த பிரார்த்தனையை விதையாக அமைந்தது. சுவாமிஜி ஒரு நாள் அன்னையை வணங்க சென்றார். அன்னையின் அறைக்கு சென்றதும் முதலில் சுவாமிஜி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். ஆனால் அன்னையின் திருப்பாதங்களை தொடவில்லை. அங்கே இருந்த சிலரிடம் அவரது பாதங்களை தொட வேண்டாம் என்று தடுத்து விட்டார். சுவாமிஜி சொன்னார், யாராவது தமது பாதங்களை தொட்டுவிட்டால் அன்னை தம் எல்லையற்ற கருணையால் அவர்களின் பாவங்களை ஏற்றுக்கொண்டு தாம் அதற்காக துன்புறுவார். வார்த்தைகளும் வேண்டாம், உங்கள் இதயங்களை திறந்து வையுங்கள். உங்கள் பிரார்த்தனைகளை மௌனமாகவே அவரிடம் சமர்ப்பியுங்கள். அவரது ஆசிகளை நாடுகள் அது போதும். எனில் உங்கள் உள்ளத்தின் ஆழங்களை அவர் அறிவார் என்று கூறினார். தன் மகனான சுவாமிஜியை சந்திக்கும் போது கூட ஞான திரையில் இருந்து அன்னை வெளிவரவில்லை. உடல் முழுவதும் போர்த்தி கொண்டு நின்றிருந்தார். அவரிடம் நேராக பேசாமல் கோலாப்மா மூலமே பேசினார். அதாவது அன்னை மெல்லிய குரலில் சொல்வார், அதை உரத்த குரலில் கோலாப்மா சுவாமிஜியிடம் தெரிவிப்பார். சுவாமிஜி தன் பணியை பற்றி அன்னையிடம் கூறினார். அதற்கு அன்னை சுவாமிஜியிடம் நேரடியாகவே கூறினார், கலங்காதே மகனே, நீ செய்பவையும் செய்யப் போகின்றவையும் என்றென்றும் நிலைத்து நிற்கும். இதை செய்வதற்காகவே நீ பிறந்துள்ளாய். தெய்வீக ஞானத்தை வழங்குகின்ற குருவாக உன்னை ஆயிரக்கணக்கானோர் போற்றுவர். உனது ஆற்றலை விரைவிலேயே குருதேவர் நிறைவேற்றி வைப்பார். இது உறுதி. நீ செய்ய விரும்புகின்ற பணி மிக விரைவாக நடைபெறப் போவதை நீ காண்பாய் என்றார். பிறகு சுவாமிஜிக்கு அன்னை பிரசாதம் அளித்தார். ஜெய்மா ஜெய்மா என்று கூறியபடி மீண்டும் அன்னை விழுந்து வணங்கினார் சுவாமிஜி. குருதேவர் தமது இளம் சீடர்களை துறவிகளாக்கி பிச்சையேற்று வர பணிந்தபோது முதல் பிச்சையளித்து சங்கத்திற்கான பிள்ளையார் சொல்லி போட்டது அன்னை. இப்போது தமது பிரார்த்தனை மூலம் சங்கத்திற்கு உரு கொடுப்பதும் அன்னையே. இயக்க வளர்ச்சியின் ஒவ்வொரு நிலையிலும் அன்னையே சங்கத்திற்கு வழிகாட்டியாக இருந்தார். எனவேதான் அன்னையை சுவாமிஜி சங்க ஜனனி என்று போற்றினார். ஒரு நாள் அன்னை நீலாம்பர் முகர்புஜியின் வீட்டில் தங்கியிருந்தார். அன்று பௌர்ணமி இரவு. முழு நிலவின் குளிர் கிரகணங்கள் சுற்றுப்புறமெங்கும் நிறைந்து உலகை ஒரு கனவு உலகம் போல் ஆக்கியதுடன் கங்கையிலும் பட்ட அந்த கனவுலகில் ஒரு வெள்ளியாறு போல் பாய்ந்து கொண்டிருந்தது கங்கை. அந்த அழகிய சூழலில் அன்னை மெல்லச் சென்று கங்கை படித்துறையில் அமர்ந்து அந்த அழகை பருங்கினார்.
அப்போது திடீரென குருதேவர் அங்கே தோன்றி பின்னால் இருந்து வந்து அன்னையை இடித்து தள்ளி விடுபவர் போல் சென்று கங்கையில் இறங்கினார். இறங்கியவர் அப்படியே அதில் கலைந்து விட்டார். அதை பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார் அன்னை. மறுகணம் திடீரென நரேந்திரர் அங்கே தோன்றினார். அவர் அந்த தண்ணீரை கைகளில் அள்ளி ஜெய் ஸ்ரீராமகிருஷ்ணா என்று சொல்லியபடி எல்லையற்ற மக்கள் மீது தெளித்தார். இந்த காட்சி அன்னையின் மனத்தில் ஆழ்ந்த பதிவை ஏற்படுத்தியது. குருதேவர் கங்கை நீரோடு கரைந்து அதை நரேந்திரர் மக்கள் மீது தெளிக்கும் காட்சி குருதேவரின் உபதேசங்களையும் லட்சியங்களையும் நரேந்திரர் பரப்பப் போகின்ற காரியத்தின் துவக்கமாக அமைந்தது. அதை நிரூபிக்கும் விதமாக நரேந்திரனிடமிருந்து அன்னைக்கு ஒரு கடிதம் வந்தது. தாம் அமெரிக்காவில் நடக்க இருக்கின்ற சர்வஸ் மத மகாசபையில் கலந்து கொள்ள அனுமதியை அன்னியிடம் வேண்டினார். அன்னி சிறிதும் யோசிக்கவோ தாமதிக்கவோ இல்லை. நரேந்திரருக்கு அனுமதியும் அவருடைய ஆசைகளையும் வணங்கினார். அதன் பிறகு சுவாமிஜி மேலைநாடுகளில் வெற்றி கொடியை நாட்டிவிட்டு 1897 பிப்ரவரியில் தாயகம் திரும்பினார். அன்னையின் இந்த ஆசிகள் சுவாமிஜியின் கண்களை ஈரமாக்கின. அவர் சொன்னார், அம்மா, நான் இந்த முறை ஒரே தாவில் கடலை தாண்டவில்லை. மேலை நாடினர் செய்த கப்பலில்தான் சென்றேன். குருதேவரின் மகிமையை நான் அங்கு கண்டேன் என்று உணர்ச்சி பொங்க கூறினார். உருவ வழிபாடு இன்றி ஞான நெறி சாதனை பின்பற்றும் அத்வைத ஆசிரம் ஒன்று அமைக்க சுவாமிஜி விரும்பினார். அதற்காக இமயமலையில் மாயாவதியில் அத்வைத ஆசிரம் ஒன்றை நிறுவினார். அங்கே உருவ வழிபாடு செய்யக்கூடாது என்று சுவாமிஜி கண்டிப்பாக சொல்லியிருந்தார். ஆனால் அதையும் மீறி அங்கிருந்த துறவியர் குருதேவர் படத்தை வைத்து வழிபாடு செய்தனர். சுவாமிஜியால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உடனடியாக பூஜையை நிறுத்தும்படி கூறிவிட்டார் அவர். துறவியர் அப்படியே செய்தாலும் ஓரிருவருக்கு அது சரியாக படவில்லை. சுவாமிஜியின் மறைவுக்கு பின்னர் இந்த விஷயம் அன்னையிடம் தெரிவிக்கப்பட்டது. அன்னை நாள்தோறும் பூஜை புனஸ்கரணம் என்று வாழ்பவர். அவர் தங்களுக்கு சாதகமாக இருப்பார் என்று எண்ணினார். ஆனால் அன்னை குருதேவர் ஓர் அத்வைதி, அவரை பின்பற்றுபவர்கள் அனைவரும் அத்வைதிகளே என்று பதில் சொன்னார். இப்பொழுதும் அந்த ஆசிரமம் அத்வைத ஆசிரமாகவே செயல்பட்டு வருகிறது. மேலை நாடுகளை தமது ஆன்மீக பேராற்றலால் வெற்றி கொண்ட சுவாமிஜி அன்னையின் திருமுன்னர் ஒரு குழந்தையாக மாறிவிடுவார். சுவாமிஜி போன்ற மகான்கள் அன்னையை எப்படி போற்றினார்கள் என்பதை காணும்போது அன்னையின் உன்னதத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சுவாமிஜி 1898 அன்னையை தரிசிக்க சென்றார். அப்பொழுது சுவாமிஜி காஷ்மீரில் இருந்து வந்திருந்தார். அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை அவர் அன்னையிடம் சொன்னார். அம்மா, உங்கள் குருதேவனின் ஆற்றல் பிரமாதம்தான். காஷ்மீரில் ஒரு சாது இருந்தார். அவரது சீடன் என்னிடம் வர ஆரம்பித்தான். அதனால் கோபமுற்ற அவர் எனக்கு வயிறு நோய் கண்டு 3 நாட்களில் அங்கிருந்து சென்று விடுவேன் என்று சபித்து விட்டார். அப்படியே நடந்தது. உங்கள் குருதேவரால் என்னை காக்க முடியவில்லை என்றார். அதற்கு அன்னை, மகனே, அந்த சாது பெற்றுள்ள சித்திகளின் விளைவு அது. அவற்றின் ஆற்றலை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். குருதேவர் அவற்றை நம்பினார். எதையும் அழிக்க வரவில்லை, எல்லா நெறிகளையும் ஏற்றுக்கொண்டார் என்றார். சுவாமிஜி, நான் குருதேவரை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றார். அதற்கான அன்னை சற்று கேலி கலந்த குரலில், என் மகனே, அது உன்னிடம் முடியக்கூடிய காரியமா? உன் குடுமி அவர் கையில் அல்லவா உள்ளது என்றார். மற்றொரு முறை சுவாமிஜி அன்னையிடம் சென்று, அம்மா, என்னிடமிருந்து அனைத்தும் பறந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே என்னை விட்டு பறப்பதை நான் காண்கின்றேன் என்றார். அதற்கு அன்னை சிரித்தவாறே, நரேன், கவனமாக இரு, நானும் பறந்து விடாமல் பார்த்துக்கொள் என்றார். உடனே சுவாமிஜி, நீங்கள் என்னிடமிருந்து பறந்துவிட்டால் என் கதி என்னவாகும்? குருவின் பாத கமலங்களில் மகிமையை உணர்த்தாத ஞானம் ஒரு ஞானமா? அது அஞ்ஞானமே. குருவின் திருப்பாதங்களை தவிர வேறெங்கிருந்து ஞானம் உதிக்க முடியும் என்று அதற்கு பதில் சொன்னார். அன்னை சொல்வதை மறுபேற்றின்றி ஏற்றுக்கொள்பவர் சுவாமிஜி. அதை நிரூபிக்கும் விதமாக ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம். வேலூர் மடத்தில் வேலை செய்து வந்த ஒருவன் திருட்டு குற்றத்திற்காக வெளியேற்றினார் சுவாமிஜி. தன் தவறை உணர்ந்த அவன் மன்னிப்பு வேண்டி நேராக உத்போதனுக்கு ஓடி அன்னையின் பாதங்களில் வீழ்ந்தான். அன்னையால் அவனை மன்னிக்காமல் இருக்க முடியவில்லை.
அன்று பிரேமானந்தர் அன்னையை காண வந்திருந்தார். அன்னை அவரை அழைத்து, இதோ பார் பாபுராம், இவன் மிகவும் ஏழை, வறுமைதான் அவனை திருட தூண்டியிருக்கிறது. அதற்காக நரேன் அவனை திட்டி வெளியேற்றிவிட வேண்டுமா என்ன? இந்த உலகம் இருக்கிறதே, அது துன்பங்களும் வேதனைகளும் நிறைந்ததப்பா. நீங்கள் துறவிகள், உங்களுக்கு அதெல்லாம் எங்கே புரியும்? அது போகட்டும், இவனை கூட்டிச் செல் என்றார். அவனை கூட்டிச் சென்றால் சுவாமிஜி கோபித்துக் கொள்வார் என்று அன்னைக்கு விளக்க முற்பட்டார் பிரேமானந்த மகராஜ். ஆனால் அவரை பேச விடாமல் இடைமறித்த அன்னை சற்று கண்டிப்பான குரலில், நான் சொல்கின்றேன், கூட்டிச் செல் என்றார். வேறு வழியின்றி அவனை வேலூர் மடத்திற்கு அழைத்துச் சென்றார் மகராஜ். அவனை கண்டதும் சுவாமிஜி, பாபுராமின் புத்தியை பார், அந்த திருடனை மீண்டும் கூட்டி வந்திருக்கிறான் என்று கோபத்துடன் கூறினார். ஆனால் உத்போதனையில் நடைபெற்றதை பிரேமானந்த மகராஜ் கூறியதும் மறு பேச்சின்றி மௌனமானார் சுவாமிஜி. சுவாமிஜி மட்டுமல்ல, குருதேவரின் சீடர்கள் ஒவ்வொருவரும் அன்னையை தங்கள் தாயாகவும் குருவாகவும் தேவியாகவும் கண்டனர். ஒருவர் தளருறும் நேரங்களில் அவனுக்கு புத்துணர்வை அளிப்பதற்கு ஆற்றல் மிக்க குரு ஒருவர் வேண்டும். குருதேவர் மறைந்துவிட்ட சமயத்தில் அந்த இடத்தை பூர்த்தி செய்தார் அன்னை. துறவியரிடமும் துறவு உணர்வை கொழுந்துவிட்டு எரிய செய்த அன்னை குடும்பத்தில்தான் வாழ்ந்தார். குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டே இல்லறத்தாருக்கும் துறவியருக்கும் ஆன்மீக பாதையை திறந்து வைத்தார். ஆன்மீக அனுபவங்களை அள்ளி வழங்கினார். சுவாமி அபேதானந்தர் அன்னையின் துதிப்பாடலில் இந்த வரிகளை கூறியுள்ளார். அந்த வரிகளை நாம் இப்பொழுது அன்னையிடம் பிரார்த்திப்போம். அம்மா, பணிவுடன் உன்னை வேண்டுகின்றேன், அருள்வாய். உன் பிள்ளைகளாகிய எங்களிடம் என்றென்றும் கருணை காட்டுவாய். வறண்டு கிடக்கும் எங்கள் இதயங்களில் உன் அன்பின்னும் அமுதத் துளியை பொழிந்து தன்மையும் சாந்தியும் அளிப்பாய். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தட்சத். ஜெய் மா.